இந்த காலையிலும் எங்கள் நடுவில் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இடைபட காத்திருக்கும் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குரல் கேட்க கிருபை தாரும். விரும்புவதை செய்ய பலன் தாரும். தருவதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திற்கு கொடுத்த அவருடைய வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம், The book of Hosea chapter 14 verse 5, 5வது வசனம். என்னோடு சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலுக்கு, I will be like the dew to Israel. இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். ஆமென். இது தேவன் நேரடியாக இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசி ஓசியாவின் மூலம் கொடுக்கும் அவருடைய நேரடி வார்த்தை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் Genesis chapter 15 நேரடியாக ஆபிரகாமிடத்திலே சொல்கிறார், I will be like a shield, நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன் என்று சொன்னார். In Psalm 84 David describes this God. இந்த ஆண்டவரை குறித்து யாக்கோபு விவரிக்கும் போது சொல்கிறான், he is like a sun. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். He is like a shield, he is like a sun. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் சங்கீதக்காரனை கேட்டால் சொல்வான், என் ஆண்டவர் கன்மலையை போன்றவர், என் ஆண்டவர் கோட்டையை போன்றவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை பல்வேறு காரியத்திற்கு அவரை அனுபவித்து அவரோடு நடந்தவர்கள் ஒப்பிட்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தை, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், பனியை போல இருப்பேன். அல்லேலூயா. மழை கூட சரியா வராத காலத்திலே ஆண்டவர் சொல்கிறார், பனியை போல இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் பனியை போல் இருப்பேன் என்று சொல்லும்போது என்ன, எப்படி, எதற்காக செயல்படுகிறார் என்பதை வேத வசனத்தின் மூலம் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். Hallelujah. What does the dew represent in the word of God? கர்த்தருடைய வசனத்திலே பனி எதை குறிக்கிறது? It represents 3 unique features. 3 முக்கிய காரியங்களை பனி குறிக்கிறது. முதலாவது Genesis 2:6, 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6வது வசனம். அக்காலத்திலே மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவன் இன்னும் மழையை அனுப்பவில்லை. There was no rain at that time. When God created, his original desire and design was that every vegetation will be nourished by the dew. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படைத்த காலத்திலே படைத்த தேவனின் முதல் நோக்கம், முதல் திட்டம், விருட்சங்கள் அனைத்திற்கும் தண்ணீர் வேண்டுமென்றால் பனி அதன் கொடுப்பதாக, பனியின் மூலம் அதை கொடுப்பதாக என்று நினைத்தார். God had to send rain when man grieved God. மனிதனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று தேவன் கண்டு அவருடைய கொடுமைக்கு, கொடூரத்திற்கு தண்டனை கொடுக்க விரும்பின போதுதான் பேழை நோவாவை பார்த்து சொல்கிறார், நான் மழையை அனுப்புவேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஜலப்பிரளயம் முடிந்த பின்பு நோவாவும் அவனுடைய குடும்பமும் தரையிலே கால் வைத்த போது then God set the rainy season. அதற்கு பின்புதான் மாரி காலம் என்று ஒன்றை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதுவரை மழை இல்லை. தேவன் பனியின் மூலமாகவே ஆசீர்வதிக்க, தேவை சந்திக்கப்பட விரும்பினார். Not snow. What does this dew represent? Hallelujah. Amen. இந்த பனி எதை குறிக்கிறது? There is a God designed or desired blessing. There is also a blessing that is our own choice. தேவன் விரும்பி கொடுக்கும் ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு, மனிதன் வருந்தி கேட்கும் ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு. Hallelujah. God's desire, man's choice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. In Genesis 2:8 முழு உலகத்தையும் ஆண்டவர் படைத்திருந்தாலும் God's desire for man to dwell was only in Eden and not anywhere else. மனிதன் வசிப்பதற்கென்று கிழக்கிலே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அது மனிதனுக்காக தேவன் கொடுத்த கிருபையின், அவருடைய விருப்பம்.
Hallelujah. Amen. ஏனென்றால் only in Eden God will visit every day. Visit man every day. ஏதேனில் தான் தினமும் மனிதனை சந்திப்பார். முழு உலகமும் அவர் படைத்ததாக இருந்தாலும் it was Eden, God's choice for man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் மனிதன் தவறின போதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Man had to occupy the world. முள்ளையும் குறுக்கையும் விளைவித்து நெற்றி வேர்வை கீழே வளப்பண்ண அவசியப்படுகிற பூமி அவனுக்கு சொந்தமாயிற்று. ஏதேனில் இருந்தால் நெற்றி வேர்வைக்கு அவசியம் இல்லை. அனைத்தும் ஆண்டவர் அங்கு வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கும் போது God's intended plan and desire was to bless him with Isaac, but Abraham's choice was Ishmael. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்மவேல் அவனும் எல்லாருக்கும் விரோதி, எல்லாரும் அவனுக்கு விரோதி. ஆனால் ஈசாக்கோ விரோதியை கூட சிநேகிதனாய் மாற்றும் கிருபை நிறைந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். God's desire and intention to take his people into the promised land was just 40 days. 40 நாட்களுக்குள் அவரை வாக்குத்தத்த நாட்டிற்கு கொண்டு போவது தேவனுடைய முதல் திட்டம், தேவனுடைய விருப்ப திட்டம். But their choice was 40 years. அவருடைய விருப்பத்தினாலே தேர்வினாலே 40 ஆண்டுகள் ஆயிற்று. அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். God's intention and plan was to feed his people 40 years with manna, but their choice was quail. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மன்னாவை கொடுப்பது தேவனுடைய முதல் திட்டம், விருப்ப திட்டம். காடை கிடைப்பது மனிதனின் விருப்ப தேர்வு, வருந்தி கேட்டது. அல்லேலூயா. ஆமென். தேவன் விரும்பி தருவது ஒன்று உண்டு, நாம் வருந்தி கேட்பதனால் தருவது ஒன்று உண்டு. இது இரண்டும் பணி சொல்கிறது. அது தேவன் விரும்பி கொடுப்பதா இருந்தால் அதை விட மேலானது ஒன்றுமில்லை. It is always good. கர்த்தர் நன்மையானதை தான் தருவார். Psalm 85:12. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சில நேரத்தில் அது நன்மை இல்லாதது போல் இருந்தாலும் Genesis 50:20 அது நன்மையாகவே முடியும்படி கர்த்தர் செய்வார். ஆனால் நாம தெரிந்து கொண்டால் அதில் எப்பொழுதுமே வேதனை இருக்கும். கர்த்தர் கொடுப்பதா இருந்தால் அதோடு வேதனையை அவர் கூட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பணி என்ன சொல்லுகிறது? நான் இஸ்ரவேலுக்கு பணியாயிருப்பேன். என்ன? அவர்கள் வருந்தி கேட்பதை கொடுக்க விரும்பாமல் நானே ஆசைப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கிற தேவன் என்பதை புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். கரங்களை உயர்த்தி இந்த 10வது மாதத்திலே நான் வருந்தி கேட்பதை அல்ல, நீர் விரும்பி தருவதை எனக்கு ஏற்படுத்தி இருக்கும் பணியாக நீர் இருப்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதாம் கேட்காமலே தானே ஏவாளை விரும்பி கொடுத்தார். விரும்பி கொடுத்ததே சிக்கலாய் முடிந்து விட்டதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்னால் ஆண்டவர் சொல்வார், அப்பா ஏவாளை கொடுத்ததினால் சிக்கல் அல்ல, நான் சொன்ன வார்த்தையை நீ மீறினாயே அதுதான்ப்பா சிக்கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் விரும்பி தருவது எதுவும் பிரச்சனைக்குள்ளாகாது. அவர் விரும்பி தந்த பின் வசனத்தின்படி நாம் வாழாவிட்டால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணியாக முடியுமே தவிர God's intended blessing, there is no match for that to it. அதற்கு இணையானது எதுவும் கிடையாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே தேவன் விரும்பி தரும் ஒன்று உண்டு, அதற்கு பணி என்று பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. What does the dew represent? The second thing that it represents is the blessing, material and spiritual. ஆண்டவரிடத்திலிருந்து அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, எதிர்பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய சரீர ஆசீர்வாதங்களை வேதாகமத்திலே பணிக்கு ஒப்பனையாக சொல்ல காண்கிறோம். When the forefathers blessed their children, when Isaac blessed Jacob in Genesis 27:28, ஆதியாகமம் 27:28 ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறான், தேவன் உனக்கு வானத்து பனியை தந்தருள்வாராக. அல்லேலூயா. மழையன் கூட சொல்லல, வானத்தின் பனியை தந்தருள்வாராக. கர்த்தரே விரும்பி தீர்மானித்தது உனக்கு ஆசீர்வாதமாக கிடைப்பதாக. அல்லேலூயா. எதிர்பார்த்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். In Job 29:19, யோபு 29:19 Job recollects his blessed past.
ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த பழைய காலத்தை அவன் நினைத்து பார்த்து சொல்கிறான், அந்த காலம் எப்படி இருந்தது தெரியுமா? என் கிளைகளின் மேல் பனி ரா முழுவதும் தங்கி இருந்தது. What a blessing. Hallelujah. ஆமென் சொல்ல கேட்கிறேன். Hallelujah. Amen. In Psalm 133 first 3 verses, எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது. How sweet and how blessed, how sweet it is, like the dew that descends on Hermon and rests on Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது என்ன பனி? அடுத்த வசனத்திலே காண்கிறோம், கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அங்கே கட்டளையிடுகிறார். கரங்களை உயர்த்தி, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிற சரீர ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் வேதாகமத்திலே பனிக்கு ஒப்பனையாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை ஆவிக்குரிய சரீர நிலையில் ஆசீர்வதிக்கும் பனியாக, ஆண்டவரே வேறு யாரும் இல்லை, நீரே அந்த பனியாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்ல விரும்பினால் மட்டும் சொன்னால் போதும். Hallelujah. Do you know how God blesses his people? ஆவிக்குரிய சரீர நிலையிலே கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? It begins with the spiritual. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Ephesians 1:3, எபேசியர் 1:3, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அல்ல, ஆசீர்வதித்து இருக்கிறார். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு தேவனை பின்பற்ற நாம் தீர்மானித்தோமோ, அன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி ஒரு பெரிய வால்ட்டிலே வைத்து மூடி சாவியை நம் கையில கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? இங்கதானே இருக்குது, சாவியும் இங்கதானே இருக்குது என்று நினைத்து கொண்டே இருக்கிறோம், அனுபவிக்க தவறி விடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையினாலே, தேவன் தந்த விசுவாசத்தினாலே, கர்த்தர் தந்த கிருபையினாலே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் அந்த ஆசீர்வாதங்களை use that key, open that wall, experience it daily by faith, grace, obedience and commitment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. விசுவாசத்தினாலே, கீழ்ப்படிதலினாலே, அர்ப்பணத்தினாலே அதை ஒவ்வொரு நாளும் சுதந்தரித்து அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். வைத்திருக்கிறார் என்பதல்ல முக்கியம், தினமும் அதை அனுபவமாக்குகிறேனா என்பது முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே எனக்கு தேவையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறீர். அதை விசுவாசத்தோடு உரிமையோடு பெற்று அனுபவிக்க எனக்கு கவனத்தை தாரும், கிருபையை தாரும், விசுவாசத்தை தாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார்? How does God bless his children? The dew from heaven. Zechariah 8:13, சகரியா 8:13. அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், அவர்களை எங்கே வைக்கிறாரோ அங்கே புறஜாதிகளுக்குள்ளே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. அல்லேலூயா. புறஜாதிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படி அல்ல, அவர் எங்க வைக்கிறாரோ அங்கே உங்களை சுற்றி இருக்கும் யாவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்குத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்பினால் கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்னோடு நின்று விடாமல் என் வாழ்க்கையிலே என்னை சுற்றி இருக்கும் யாவருக்கும் அந்த ஆசீர்வாதம் பரவுவதற்காக கர்த்தர் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சபையை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் அந்த ஊர் தேவ ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வதற்காக கர்த்தர் அந்த சபையை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் இதை செய்ய முடியும். எதை தெரியுமா? 5:44, மத்தேயு 5:44. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வாதமாய் இருக்க செய்வது மட்டுமல்ல, நம்மை வைத்து சத்துருவை கூட ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை ஆசீர்வதியுங்க, உங்களை சபிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சும்மா ஆசீர்வாதத்தை பாக்கெட்லையும் வீட்லையும் நிறைச்சு வைக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்கலப்பா, நீர் எங்களை படிப்படியாய் உயர்த்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர், ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்கிறீர். ஆண்டவரே
பெரியவங்ககிட்ட சின்னவங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனால் கர்த்தாவே, எளியவரை கொண்டும் கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொன்னால் அந்த வார்த்தையை கனப்படுத்தி நாம் பிறரை ஆசீர்வதிக்க அதிகாரமும் கிருபையும் தேவ தயவும் நிறைந்த பாத்திரமாயிருக்க, God is like a dew that blesses us. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்படி என்னை ஆசீர்வதிப்பீராக. Writing to Isaiah 44:3, 44:3 கர்த்தர் சொல்கிறார், உன்மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறேன். அல்லேலூயா. இந்த காலை தேவனை தொழுது கொள்ள ஆராதிக்க வந்திருக்கிற நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இருக்க செய்ய, ஆசீர்வதிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்க செய்ய கர்த்தர் நம்மேல் பனி போல் இறங்கி வருவாராக. The dew from heaven represents blessing that will make the receiver blessing, to be a blessing. Hallelujah. Amen. Hallelujah. The third thing that the dew represents, பனி குறிப்பிடும் மூன்றாவது காரியம், Proverbs 19:12, நீதிமொழிகள் 19:12, ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம், ராஜாவின் தயையோ புல்லின் மேல் பெய்யும் பனியை போல இருக்கும். The dew represents favor. Hallelujah. Amen. Hallelujah. Amen. பனி தயைக்கு ஒப்பனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவுக்கு ஒப்பனை. ஆமென். சத்தமாக சொல்ல கேட்கிறேன். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன் என்றால் என் ஆண்டவர் யாருமே அவருடைய பிள்ளைக்கு தயை காட்டாவிட்டாலும் அவர் அவருடைய பிள்ளைக்கு தயை செய்ய கிருபை உள்ளவராய் இருக்கிறார். 55:7 ஏசாயா, அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். இந்த காலையில் எந்த நெருக்கத்திலும் ஆண்டவரை காயப்படுத்தி வந்திருந்தாலும் என் ஆண்டவரிடத்திலே பனி போன்ற ஆண்டவரிடத்தில் தயை உண்டு. அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வார்? இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே தானியேலும் சகாக்களும் மாட்டிக்கொள்கிறார்கள். அந்நிய நாடு, தாங்கள் எதுவும் செய்வதற்கு உரிமை இல்லாத நாடு. அந்த நேரத்தில் அவன் ஒன்றை செய்ய தீர்மானிக்கிறான். எப்படி அது சாத்தியமாகும் என்று தெரியவில்லை. அவன் தேவன் மேல் அவனுக்கு நம்பிக்கை உண்டு. தானியேல் 1:9 கர்த்தர் சொல்கிறார், தானியேலுக்கு தயை கிடைக்கும்படி செய்தார். Hallelujah. Maybe you are caught up in a situation where you cannot have your say, cannot have your way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க உங்களுக்கு ஆசை. எப்படி அது நிறைவேறும் என்று தெரியவில்லை. பரலோகத்திலிருந்து பனியை போல் இறங்கி வர செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் அதிகாரிகள் கண்களில் தயை கிடைக்க செய்ய there is a dew from heaven. Hallelujah. Hallelujah. ஆமென். சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். பட்டுப்போன மரம், அந்த மரம் வளர்வதற்கு வழியே இல்லை. கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்றுதான் அவளால் சொல்ல முடிந்தது முதல் அதிகாரத்திலே. 4ஆம் அதிகாரத்திற்கு வந்தபோது எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், நீ தேவனிடத்தில் தயை பெற்றாய். ஹல்லேலூயா. இதுவரை என் வாழ்க்கையின் அத்தியாயம் கசப்பு நிறைந்ததாக இருந்தாலும் இந்த மாதத்திலே பனி போல் இறங்கி வருகிற ஒரு தேவன் இருப்பதனால் என்னை பார்க்கிறவர்கள் சொல்லட்டும், நீ மாறா அல்ல, நீ தேவனுடைய தயவை பெற்ற பாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Deuteronomy 33:23, உபாகமம் 33:23, நப்தலி என்கிற கோத்திரத்தை மோசே ஆசீர்வதிக்கிறான். எப்படி ஆசீர்வதிக்கிறான் தெரியுமா? நப்தலி தேவனுடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்று காலையில் என்னை திருப்தி செய்ய இறங்கி இருக்கிற தயவு என்கிற பணிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The God's favor, the dew from above. Amen. Hallelujah. Amen. ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும். எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. கிணற்றின் கரையிலே உட்கார்ந்து ஜெபிக்கிறான். 24:12 என் ஜெனசிஸ் ஜெபிக்கும் போது சொல்கிறான், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தாவே நீர் தயவு செய்தருளும். ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அதிகாரம் செய்ய முடியாததை தேவ தயவு செய்யும். செல்வாக்கு நடத்த முடியாததை
தேவ தயவு செய்யும். செல்வம் தர முடியாததை தேவ தயவு தரும். ஹல்லேலூயா. அந்த 10வது மாதத்திலே காரியங்களை எனக்காக முடித்து வைக்க ஒரு தயவு பனி போல் இறங்குவதாக. ஆமென். ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் தீர்மானிக்கும் ஆசீர்வாதம், என்னை ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வதிக்க தகுதிப்படுத்தும் ஆவிக்குரிய சரீர ஆசீர்வாதம், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க தகுதி இல்லாத எனக்கு தேவன் தரும் தயவு. தயவு என்றால் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாட் டஸ் ஃபேவர் மீன்? நீதிமொழி 19 சொல்லி இருக்குது, நன்மை செய்ய வேண்டும் என்று ஒருவன் கொண்டிருக்கிற ஆசையே தயவு. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளையாகிய தன்னுடைய ஜனத்திற்கு, அவருடைய சபைக்கு, அவருடைய மக்களுக்கு எப்படியாவது இந்த பிள்ளைக்கு இந்த நன்மையை செய்யணும்னு அவர் மனசுல ஒரு ஆசை இருந்தால், அந்த ஆசை அப்படியே இல்லாமல் வடிவம் பெறும்போது தயையான செயலாக வெளிப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாதத்திலே எனக்கு செய்ய நீர் குறித்த நன்மையை உம்முடைய மனதில் ஆசையாக மட்டும் இருந்து விடாமல் என் வாழ்க்கையில் நிஜமாய் மாறுவதற்கு தயை போல் பனி இறங்கி வருவதாக. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. These 3 factors, they do represent these 3. இந்த மூன்றையும் வேதத்திலே பனி அடையாளமாக குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கவனிக்க வேண்டியது, ஹல்லேலூயா, how does this dew impact? இந்த பனி எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஹல்லேலூயா. இந்த பனியை தேவன் எதற்காக அனுப்புகிறார்? ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. இதை கவனித்து கேட்போமாக. கர்த்தர் இதை இந்த மாதத்திலே நம்மில் ஏற்பட செய்ய வேண்டும். அழிக்க முடியாத தடயமாக, அகற்ற முடியாத தாக்கமாக கர்த்தாவே பனி போல் இருப்பவர் என்னிலே செய்வீராக. What is the impact? Isaiah 26:19, the last part of verse 19 in chapter 26 of Isaiah. ஏசாயா 26 வசனம் 19, உம்முடைய பனி பூண்டுகள் மேல், பூண்டுனா பூண்டு இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். விருட்சங்கள் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். அது பெய்தால் என்ன ஆகும்? செத்து கிடப்பதை உயிர் பெற செய்யும். ஹல்லேலூயா. That's how dew impacts. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன் என்றால் that's what God wants to do in our life. என்ன? உலர்ந்து இருப்பதை உயிர் பெற செய்வார். காய்ந்து போனதை கனி தர செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அந்த ஜெபத்தை சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவையெல்லாம் உலர்ந்து போயிற்றோ அதை உயிர் பெற செய்வீராக. எவையெல்லாம் காய்ந்து போயிற்றோ அவை அனைத்தும் கனி கொடுக்க செய்வீராக. எவையெல்லாம் பயனற்று போனதோ அனைத்தும் பலன் தர செய்வீராக. Dew revives or resurrects. Hallelujah. Amen. Amen சொல்ல கேட்கிறேன். Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. லூக்கா 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் 15வது வசனம். அந்த பட்டணத்து வாசலுக்கு வருகிறார். பாடையிலே வாலிபனை சுமந்து அடக்கம் செய்வதற்காக வருகிறார்கள். 12ஆம் வசனம் சொல்கிறது, அவள் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். The only hope for his mom. ஒரே ஒரு நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாலிபனே எழுந்திரு என்று எழும்ப பண்ணி 15ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தாயிடத்திலேயே ஒப்புவித்தார். அர்த்தம் என்ன? எந்த வாழ்க்கையிலே நம்பிக்கை முழுவதும் அற்று போனதோ அந்த வாழ்க்கையில் மீண்டும் நம்பிக்கையை எழுப்பி ஒப்படைக்கும் ஒரு கர்த்தர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. Hallelujah. If hope on God and His word is totally dead and dry, there is a dew from heaven which will resurrect that hope to its original brilliance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கவனித்து கேளுங்கள். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பனி 2 காரியங்களை உயிர்ப்பிக்கும். ஒன்று, என்னில் இருக்க வேண்டியவைகளை உயிர்ப்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். It will revive what is expected to be in me. சங்கீதம் 71 Psalm 71 verses 20 and 21. 20ஆம் வசனத்திலே தாவீது புலம்புகிறான். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்தீர். நீர் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீராக. ஹல்லேலூயா.
அவனுடைய சூழ்நிலை வேதனை கொடுமை என்கிற பாதாளத்திற்குள் போய்விட்டது. ஏன்? அநேக இக்கட்டுகள் அநேக ஆபத்துகள் அவன் வாழ்க்கையில் வந்தது. அவனை பார்த்தவர்கள் in verse 11 they made this statement. 11ஆம் வசனத்திலே சொல்கிறார்கள், கர்த்தரும் அவனை கைவிட்டார். ஹல்லேலூயா, ஆமென் என்று சொல்லும் அளவிற்கு அவன் வாழ்க்கை குழியில் இருந்தது. அந்த நேரத்திலே சொல்லுகிறார், அவனுக்கு தெரியும், ஆண்டவரே நீர் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சூழ்நிலையின் இடைவிடா தாக்குதலினால் தேவனும் கேட்காதது போல் மௌனம் சாதிப்பது போல் இருந்து, if you have gone deep into the well or pit of depression, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். இன்று காலையில் அங்கிருந்து உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று எப்படி தெரியும்? அடுத்த வசனம் சொல்கிறது, என் மேன்மையை பெருக பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். ஹல்லேலூயா. நான் குழியில் அகப்பட்ட போது எனக்கு இருந்த கௌரவம், மரியாதை, மதிப்பு எல்லாம் போய்விட்டது கர்த்தாவே. ஆனால் நீர் பனி போல் இறங்கி வந்து என்னை மறுபடியும் உயிர்ப்பித்த போது நான் இழந்த மேன்மை எனக்கு திரும்பவும் வந்தது. ஆமென். மாடை போல புல் மேய்ந்தான் அவன், மிருகத்தை போல நகங்கள் அவனுக்கு வளர்ந்தது. ஆனால் கர்த்தருக்கு நேராக அவன் சிந்தை திரும்பி பனி போல் இறங்கின ஒரு கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை மீண்டும் அந்த குழியிலிருந்து தூக்கினார். அவன் சொல்லுகிறான், என் மகிமை எனக்கு திரும்பவும் வந்தது. கரங்களை வைத்து சொல்லும்படி கேட்கிறேன். குழியில் தள்ளப்பட்ட யோசேப்பை மேலே எழுப்பி கொண்டு வந்து கனத்திற்கு நேராக நடத்துவதற்கு அவனை உயிர்ப்பிக்கும் ஒரு பனி போன்ற தேவன் இருந்தால், இங்கே இருக்கும் யோசேப்பை போன்ற அனுபவங்களில் இருப்பவர்களையும் உயிர்ப்பிக்க ஒரு பனி உண்டு. The dew will get you back to where you belong. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். The dew will get you, resurrect you to place you to where you belong. எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருக்க செய்வதற்கு பனி நம் இடத்திற்கு நம்மை உயிர்ப்பிக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். Psalm 80 verse 18, 80ஆம் சங்கீதம் 18வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது பின் வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. The dew revives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள் இந்த வசனத்தில் சூழ்நிலையிலே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது சொல்லுகிறேன், பின்வாங்குதல் என்பது பின்னாலே தங்கி விடுவதல்ல, இருக்கிற இடத்துல நின்னாலே போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற அனுபவத்திலே போதும் என்று இருந்தாலே போதும். 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறானே, போதும் என் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என்னைக்காவது தெரிஞ்சோ தெரியாமல் அப்படி ஜெபம் பண்ண ஆளா இருந்தால் இன்றைக்கு உங்களை மீண்டும் பழைய நிலைக்கு உயர்த்த ஒரு பணி இருக்கிறது. ஆமென். சோர்ந்து போயிட்டான், பின் வாங்கிட்டான், இனி எதுக்கு பைபிள் வாசிக்கணும், எதுக்கு இதை செய்யணும் என்று ஓரமாய் நின்றாலோ அப்படியே நின்றாலோ இன்று காலையில் ஒரு பணி உண்டு. that dew will revive you to your early zeal and commitment. Amen. Elijah wanted to retire, but God said, I am here to refire you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஓய்வெடுக்க நீ நினைத்தாய், நான் ஓய்வு கொடுக்கவில்லை, உன்னை முடுக்கிவிட வந்திருக்கிறேன் என்றார் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். இன்று காலையில் இந்த தேவன் இந்த இடத்தில் இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். Hallelujah. Hebrews chapter 9 verse 10 32 முதல் 39 வரை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த எபிரேய சபை முந்தின நாட்களில் பிரகாசித்தவர்கள், ஆனால் சோர்ந்து போய் அப்படியே நெருக்கங்களை பார்த்து நின்று விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எபிரேய நிருபக்காரன் மூலமாக அவளை தட்டி எழுப்பி மீண்டும் உயிர்ப்பிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் இருக்கும் இடத்திற்கு என்னை உயிர்ப்பிக்கிறீர், நான் பயன்படும் நிலைக்கு நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். Psalm 119 verse 37, 119ஆம் சங்கீதம் 37வது வசனம். கர்த்தாவே மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஆமென். The dew revives. பனி உயிர்ப்பிக்கிறது. எங்கே உயிர்ப்பிக்கிறது? இந்த மேஜைக்கு முன்னால் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு போகும் முன்பு உயிர்ப்பிப்பாராக. ஆண்டவர் ஒரு பாதை போட்டிருந்தார்.
அந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கம் பார்த்தால் ஏதோ ஒன்று அட்ராக்டிவாய் தெரிந்தது. ஆமென், ஆமென். கண்ணில் பொட்டது தப்பல்ல, அதை பார்த்து கொண்டே இருந்தது தப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பார்த்து கொண்டே இருந்தபோது கர்த்தர் குறித்த பாதையில் நடப்பதற்கு பதிலாக கால் கொஞ்சம் கொஞ்சமாக விலங்கி அதை பின்பற்ற ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்திற்கு பின்பு பார்த்தால் தேவன் குறித்த பாதையில் இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் அந்த கால்கள் நின்றது. அந்த கால்கள் நின்றது. ஆத்துமா உணர்த்தினது, தாவீதே, நீ நிற்க வேண்டிய இடத்தில் இல்லை. உன் கண்களின் பார்வைக்கு, உன் மனதின் ஆசைக்கு நீ இடம் கொடுத்து எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன உடனே கதறுகிற, ஆண்டவரே, please revive me so that I can get back to walking in the ways of God. தேவனுடைய வழியில் மட்டும் நடப்பதற்கு, உமக்கு முன்பதாக எது சரியோ அதில் மட்டும் நடப்பதற்கு நீர் என்னை திரும்பவும் கொண்டு வருவீராக. என் கண் என்னை ஏமாற்றாதபடி, என் மூளை என்னை ஏமாற்றாதபடி, என் செவிகள் என்னை ஏமாற்றி விடாதபடி கர்த்தர் என்னை காத்துக்கொள்வீராக. In verse 40, 46 வசனத்திலே இப்படி ஜெபிக்கிறார், உம்முடைய நீதியின் நிமித்தம் நீர் என்னை உயிர்ப்பியும். Lord, revive me according to what is right in your sight. கர்த்தருக்கு ஸ்தோத்திர. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, நான் வலது இடதுபுறம் சாயாமல், எந்த காரியமும் என்னை உம்மை விட்டு விலக்காமல் நேராக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. நியாயாதிபதிகள் 14:8, ஆவி பெற்றவன் சிங்கத்தை கிழித்தவன், ஆனாலும் வேதம் சொல்கிறது அவன் வழி விலகி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வழி விலகி போனான். விலகி போன போது என்ன நடந்தது? சிங்கத்தின் வாயிலே ஒரு தேன் கூடு, அதை எடுத்து சாப்பிடுகிறார். நசரேயனே, நீ செத்த சடலத்தை தொடக்கூடாது, ஆனால் உன்னையும் அறியாமல் தேனுக்காக நீ தொட்டு விட்டாய். அன்று வழி விலகினது. கடைசி வரைக்கும் வழி விலகி கொண்டே இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று காலையிலே நம்மை தொடுவாராக. இந்த மேஜைக்கு முன்பு நம்மை தொடுவாராக. ஆமென். எங்கேயாவது ஆண்டவரே நான் வழி விலகி போயிருந்தால் இன்றைக்கு என்னை மறுபடியும் பாதைக்கு திரும்ப கொண்டு வர ஒரு பனி என் மேல் இறங்குவதாக. The dew revives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு, ஜேம்ஸ் 5:19, யாக்கோபு 5:19, சத்தியத்தை விட்டு விலகி போக, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தெளிவான உபதேசத்தை, தெளிவான வேத சத்தியத்தை கொடுத்திருக்கும் போது நவீன கால போதனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து சத்தியத்தை விட்டு விலகாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். praise the Lord. hallelujah. 15:8 மத்தேயு, உதடும் இங்கே தான் இருக்கிறது, சத்தமும் இங்கே தான் கேட்கிறது, ஆனா இருதயம் மட்டும் விலகி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இருதயம் மட்டும் விலகிற. அப்படி ஒரு நாளும் நான் உம்மை சேவிக்க கூடாது, உம்மை ஆராதிக்க கூடாது. முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆவியோடும் என் தேவனை பின்பற்ற சேவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. Psalm 119 verse 88, 119 வசனம் 88. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். praise the Lord. hallelujah. அந்த வசனத்திற்கு முன்பு தாவீதின் நிலைமையை பாருங்கள். 82 verse 882 சொல்லுகிறார், என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. God had given him a promise. நடக்கும் 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 பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு பூத்தது? புகையில் உள்ள துருத்தியை போல ஆனேன். ஆமென், ஆமென். அடுப்பு எரியல, புகை தான் வருது. அந்த புகையின் மத்தியில் அகப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல பூத்து போன என் கண்கள் திறக்க முடியாமல் ஆண்டவரே எரிந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த அளவுக்கு I am totally disappointed. ஆமென். ஆண்டவர் தான் நம்ம பார்த்து சொல்லணும், I am totally disappointed with you ன்னு. நம்ம மாத்தி சொல்லிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் I am totally disappointed, சொன்னது ஒண்ணுமே நடக்கலையே கர்த்தாவே என்று நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். அந்த நிலையில் இருக்கும்போது அவர்தான் அப்படின்னா சுத்திலும் இருக்கிற ஆட்கள் எப்படியாவது இவனை காலி பண்ணிவிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அகங்காரிகள் என்னை தாக்குகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இது எல்லாம் இருக்கும்போது தாவீது சொல்கிறான், கர்த்தாவே இந்த சூழ்நிலையில் உம்மிடத்தில் கேட்க எனக்கு தைரியமும் இல்லை,
என் ஆட்களை பார்க்க எனக்கு துணிச்சலும் இல்லை. உம்முடைய கிருபையின்படி நீர் என்னை உயிர்ப்பீர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சூழ்நிலையில் உம்முடைய வசனத்தின்படி நடக்க நான் விரும்பல. அதுதான் உண்மை. நான் விரும்பல, அந்த அளவுக்கு வந்து விட்டேன். ஆனால் நீர் உம்முடைய கிருபை என்கிற பணியை என் மேல் இறக்குவீர் என்றால் மறுபடியும் உம்முடைய வசனத்தை காத்து சாட்சியாக நடப்பேன். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த 5 காரியங்களில் 4 காரியங்களை என்னிலே நீர் உயிர்ப்பிக்க வேண்டும். Hallelujah. The dew revives 4 things in us. Habakkuk 3:2. Habakkuk 3:2. Hallelujah. சத்தமாக ஹalleluya சொல்ல கேட்கிறேன். Hallelujah. Amen. Habakkuk 3:2. The dew revives. தீர்க்கதரிசி சொல்கிறான், வருஷங்களின் நடுவே என்ன இல்ல, உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். God revives in me and God revives for me. எனக்காக தேவன் புதுப்பிக்கிறார். எதை? அவருடைய கிரியையை. அவர் இதற்கு முன்பு எப்படி செயல்பட்டாரோ, பிறருடைய வாழ்க்கையில் எந்தெந்த விதங்களில் செயல்பட்டாரோ அதை எனக்காக என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் செய்து காண்பிக்கிறார். ஆமென். நம்பினால் எதிர்பார்த்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு காலம் இருந்துச்சு, கண்ணை மூடின உடனே அவருடைய சத்தம் எனக்கு கேட்கும். இப்பொழுது பேசும் பேசும் என்று சொன்னாலும் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. என் மூச்சு தான் எனக்கு சத்தமாக கேட்கிறது. ஒரு காலம் இருந்தது, நான் கேட்பதற்கு முன்பு கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார். தேடி போகும் முன்பு ஆசீர்வாதம் என்னை நாடி வந்தது. அப்படி ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு கண்ணீர் சிந்துகிறேன், முழங்காலில் இருக்கிறேன், உபவாசம் எடுக்கிறேன், பிரேக் த்ரூ வரவில்லை. கர்த்தாவே, இப்படித்தான் முடிந்து விடுமா என்றால் கர்த்தர் சொல்வார், இல்லை, நான் பனி போல் கிரியை செய்கிற தேவன். அது ஹல்லேலூயா. உனக்குள் மட்டுமல்ல, உனக்காக நான் செய்த கிரியையை மறுபடியும் திரும்ப செய்வேன். ஆமென். நான் அதை விசுவாசிக்கிறேன், பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இதற்கு முன்பு ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணினால் ஒரு மாதத்திற்குள் அந்த ஆள் இயேசுவிடத்தில் வருவதை பார்க்க முடியும். இப்பொழுது 10 வருஷம் ஜெபம் பண்ணினாலும் அந்த ஆள் அசையாமல் இருப்பது போல் தெரிகிறது. கர்த்தர் சொல்வது, பனி திரும்ப செய்யும். Dew will revive. அதே வேலையை கர்த்தர் நமக்காக செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. May it happen in the month of October. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இஸ்ரவேலர் கடக்க வேண்டும் செங்கடலை, பாலம் இல்லை, பாதை அமைத்தார். ஆமென். அது யாத்திராகமத்திலே. யோசுவாவுக்கு வந்தபோது மறுபடியும் பாதை இல்லை, பாலமும் இல்லை, அதை மறுபடியும் செய்தார். ராஜாக்களுக்கு வருகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா கடக்க வேண்டும், மறுபடியும் பாதை அமைத்தார். இப்பொழுது எலிசா மட்டும் கடக்க வேண்டும், மறுபடியும் பாதை அமைத்தார். முன்பு செய்ததை மீண்டும் திரும்ப செய்ய பனி போன்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். இயேசு இருந்தபோது சீஷர்களை அனுப்பினார் அற்புதம் செய்வதற்கு. அற்புதம் செய்தார்கள். இயேசு கூட கண்ணுக்கு தெரியும் நிலையில் இருந்தார், செய்தார் என்று சொல்லிவிடலாம். இயேசு பரலோகத்திற்கு பரமேறி சென்று விட்டார். மறுபடியும் பேதுரு யோவானும் ஆராதனைக்கு போகிறார்கள். பவுல் இயேசுவை பார்த்ததே இல்லை. இயேசுவின் காலத்தில் இருந்தபோது என்ன நடந்ததோ அதையே தேவன் திரும்ப செய்தார். ஆண்டவரே, உம்முடைய கிரியையை நீர் உயிர்ப்பிப்பீராக. Revive your works, oh God. ஹல்லேலூயா. நம்மினால் கர்த்தரை துதிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். இன்று நாம் எழுத்திடத்தில் வரவில்லை, ஆவியாயிருக்கும் தேவனை சந்திக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருந்தால், பின்வாங்கி இருந்தால், வழி விலகி இருந்தால், உம்முடைய வசனத்தை கடைபிடிக்க முடியாத தடுமாற்றத்தில் இருந்தால் என்னை உயிர்ப்பிப்பீராக. என் வாழ்க்கையிலே தேவன் வேதத்தில் செய்த கிரியைகள் வெறும் கற்பனை என்று கூட நான் நினைக்க நான் தள்ளப்பட்டிருந்தால், கற்பனை இல்லை, இன்றைக்கும் நிகழ்த்தி காட்டுகிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை நிரூபிக்க பனி போல் இறங்கி வருகிற கர்த்தர். It revives. Hallelujah. மூன்றாவது காரியம், hallelujah. How does this dew work? இந்த பனி எவ்விதம் கிரியை செய்கிறது? Hallelujah. வேதத்தின் வழி பனி எதை காண்பிக்கிறது? 3 காரியங்களை.
பனி எதற்காக வருகிறது? உயிர்ப்பிப்பதற்காக. ஆமென். பனி எப்படி கிரியை செய்கிறது? 2 Samuel chapter 17, 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம். தாவீதும் அவன் சேனை ஒரு புறம் இருக்கிறார்கள், அப்சலோமும் சேனை இன்னொரு புறம் இருக்கிறது. அகித்தோப்பேல் ஆலோசனை சொல்கிறான், உம்முடைய தகப்பன் யுத்த வீரன், அவனை நேருக்கு நேர் போனால் நம்மை தாக்கி அழித்து விடுவான். நாம் என்ன செய்யலாம்? பனி பூமியில் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். Let's descend on him like the dew descends on earth. ஆமென். பனி எப்படி கிரியை செய்து தெரியுமா? It comes silently but overwhelmingly. Hallelujah. ஆமென். 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 இவ்வளவுதான். ஆமென். சைலண்ட் ஆயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மழை துளி விழுந்தால் சத்தம் கேட்கும், பனி துளி இறங்கினால் சத்தம் கேட்காது. ஆமென். யாராவது பனி சத்தத்தை கேட்ட யார் இருக்கிறீங்களா? பார்த்துருக்க கூட மாட்டோம். ஆமென். நாம் நித்திரையாயிருப்போம், பனி இறங்கி போயிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பனியின் சத்தம் கேட்காது, மழையின் சத்தம் கேட்கும். ஆனால் பனி காலையில் பார்த்தால் எங்கும் பரவி இருக்கும். It works silently but it works overwhelmingly. Hallelujah. Hallelujah. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். என் தேவன் இடிமுழக்கம் போல் கிரியை செய்யும் அவருக்கு தெரியும். எலியா நினைத்தான் இடிமுழக்கத்தில் இருப்பார் என்று, இல்லை. பூமி அதிர்ச்சியிலே இருப்பார் நினைத்தான், இல்லை. கர்த்தர் சொன்னாரப்பா, நான் பனி மாதிரி சில நேரத்தில் மெல்லிய சத்தத்தில் கிரியை செய்கிற தேவன். இந்த மாதத்தில் ஒருவேளை இடி முழக்கத்தை அல்ல, பனி போல் சத்தமில் நிசப்தமாக செயல்படுகிற ஆனால் வலுவாக காரியத்தை முடிக்கிற தேவனுடைய செயலை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ராத்திரியிலே ரோல் கால் இருந்தது, ரிட்ரீட் எக்காலம் ஊதினார்கள். எல்லாருமே கணக்கு போட்டு அந்தந்த பாளையத்திலே போய் நம்பர் சரியாகத்தான் இருந்தது. 2 ராஜாக்கள் 19:15, 2 Kings 19:35. எவ்ரி கேப்டன் 100க்கு எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் நம்பர் சரி. காலையில் எழுந்து பார்த்தா எல்லாரும் செத்து கிடக்கிறார்கள். நடந்தது என்ன? ராத்திரியிலே தேவன் ஒரு பனியை போல அமைதியாக கிரியை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவருடைய ஜனத்தையும் தேவனுடைய நாமத்துக்கும் விரோதமாக அசீரியா ராணுவம் அது அழிப்பதற்காக கங்கணம் கட்டி விடாப்பிடியாய் மிரட்டி கொண்டிருந்த போது God descended like a dew and put a stop to the designs of the enemy. அல்லே, நம்ப முடிந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இரவில் பனி பெய்யும், யாருக்கும் தெரியாது. But it will overwhelmingly accomplish its purpose. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்ல கேட்கிறேன். 10 மடங்கு எல்லாரை பார்க்கலும் தானியேல் சமர்த்தனாய் இருக்கிறான். ராஜா அவனை உயர்த்துகிறான். உள்ளூர்காரருக்கு பொறாமை வருகிறது. எங்கோ இருந்து வந்தவன் நமக்கு மேல் இருக்கிறான், இவனை விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் பார்க்கிறார், இன்னும் இவனை உயர்த்த வேண்டும் என்று பார்க்கிறார். தானியேலை உயர்த்த விரும்பினார். அதுக்கு என்ன செய்தார் தெரியுமா? தூங்கிக் கொண்டிருந்த நேபுகாத் நேச்சாரின் மேல் பனி போல இறங்கினார். எவருக்கும் தெரியாமல் அவன் மனதிலே ஒரு சொப்பனத்தை வைத்தார். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லே, அந்த சொப்பனம் கூட அவனுக்கு மறந்து போய்விட்டது. அல்லேலூயா. ஆமென். எதற்காக அப்படி செய்தார்? அடுத்த நாள் தானியேல் வர வேண்டும், அர்த்தம் தெரிய வேண்டும். தானியேலையும் அவன் சொல் கேட்டு அவன் கூட இருக்கிற 3 பேரையும் அதைவிட உயர்ந்த படிக்கு கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளையே எதிர்ப்பை அகற்ற மட்டுமல்ல, உங்களுக்கு தேவன் நியமித்த உயர்வுக்கு உங்களை கொண்டு போவதற்காக பனியை போல சைலண்ட்லி பட் ஓவர்வெல்மிங்லி கர்த்தர் கிரியை செய்கிற தேவன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எவருக்கு இன்விடேஷன் வரல பேங்க்வெட்டுக்கு, இவருக்கு மட்டும் வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். நேற்று இன்னைக்கு கர்த்தருக்கு மகிமை. தூக்கு மேடை ரெடி ஆயிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, மொர்தெகாயை கொலை செய்வதற்கு தூக்கு மேடை ரெடி பண்ணினான். அந்த நிலையில் இருந்து அடுத்த விருந்துக்கும் போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் 6ஆம் அதிகாரம் எஸ்தர் 6:1 பனி போல இறங்கினார். தூங்க வைக்கவும் என் தேவனுக்கு தெரியும், தூக்கம் வராதிருக்க செய்யவும் தேவனுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பசியினாலே தூக்கம் வராது. இவனுக்கோ பேங்க்வெட் இப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கிறான், நிறையா சாப்பிட்டு இருக்கிறான். தூக்கம் நிச்சயமாய் வந்திருக்க வேண்டும். வராவிட்டால் இசை வாசிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஏன்? பனி போல் இறங்குகிற கர்த்தர் ஒருவர் அமைதியாக இறங்கி வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Acts chapter 5 verses 33 to 40. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறைப்பிடிக்கப்பட்ட சீஷர்களை கொலை செய்யும்படி திட்டமிட there was a jury in gathering. ஒரு நியாயாசனம் கூடி அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணுகிறார்கள். எல்லாம் சேர்ந்து யோசனை பண்ணுகிறார்கள். அந்த நேரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பனி இறங்குகிறது. கமாலியேல் என்று ஒருவன் இருக்கிறான், அவனும் அந்த கூட்டத்தில் உள்ளவன் தான். கர்த்தர் அவன் மனதிலே தொடுகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ப முடிந்தால் கரங்களை உயர்த்தி அனைவரும் சேர்ந்து விரோதமாக யோசனை செய்யும் அந்த இடத்திலேயே ஒரு ஆளின் உள்ளத்தில் மென்மையாய் இறங்கி யோசனை அனைத்தையும் வேறு பாதையாக திருப்பி செல்ல பனி போல் இறங்கி வல்லமையாய் முடிக்கும் ஒரு கர்த்தர் இருக்கிறார். கமாலியேல் சொன்னான், நீங்கள் மனுஷனை அல்ல தேவனை எதிர்க்க பார்க்கிறீர்கள், நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொன்ன உடனே கொலை செய்யும் எண்ணத்தை விட்டு நீங்கள் சீக்கிரம் வெளியே போங்கள் என்று சொல்லி அனுப்ப கர்த்தர் காரியத்தை மாற்றி முடிக்க செய்தார். கரங்களை உயர்த்தி Lord, we thank God for a God who works silently but overwhelmingly. Amen. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. கப்பல் உடைந்தது, பொருளும் போனது, கரை சேர்ந்திருக்கிறார்கள். 1ஆம் தேதி, 1 மாதம், 2 மாதம், 3 மாதங்கள் ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். In Acts chapter 28:11 28:11 3 மாதம் ஆகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். But God பனி போல் இறங்கி வல்லமையாய் முடிக்கும் ஒரு தேவன் யாருக்கும் தெரியாமலே ஒன்றை செய்து கொண்டிருந்தார். போன கப்பலுக்கு பதிலாக ஒரு புதிய கப்பல், இழந்த பொருட்களுக்கு பதிலாக கப்பல் நிறைய பொருட்கள். ஆமென். எங்கே போக நினைத்தார்களோ நாடின துறைமுகத்திற்கு கொண்டு போக கர்த்தர் அதற்கென்றே குறித்து வைத்த ஒரு கப்பல் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக என் தேவன் செயல்படுத்தி கொண்டிருந்தார். God works like a dew. ஹல்லேலூயா. ஆமென். பாதியிலே திட்டங்கள் முடிந்திருக்கலாம், பாடியிலே நடுவழியில் நின்றது போல இருக்கலாம், அடுத்து நகர முடியாமல் தாமதிப்பது போல இருக்கலாம். பனி போல் இறங்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். குறித்த இடத்திற்கு கொண்டு போய் சேர தேவையான அனைத்தையும் நீங்கள் முயற்சிக்காமலே ஏற்படுத்தி தந்து அமைத்து கொடுக்க there is a God who works like a dew, silent but overwhelming. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மைக்கா chapter 5 verse 7. மீகா 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். How does the dew work? பனி எப்படி கிரியை செய்கிறது? கர்த்தராலே வருகிற பனி மனுஷனுக்கு காத்திருக்காது, மனுபுத்திரனுக்காக தாமதிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் தூங்கிட்டாங்களா என்று பார்த்து வராது. பனி பெய்கிற நேரம் வந்துட்டா பனி வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. There are things in our life God will do only when you are ready. நாம் ஆயத்தமாகும் போது மட்டும்தான் கர்த்தர் பல காரியங்களை செய்வார். நம்முடையதை நிறைவேற்றும் போது மட்டுமே கர்த்தர் தம்முடையதை செய்வார். But there are some such situations God will wait for nobody. He will wait for nobody. ஒருவருக்காகவும் காத்திருக்காமல், மனுஷருக்காக காத்திருக்காமல், when it is his time he will do it. அவருடைய நேரமாய் இருந்தால் அவர் செய்வார். ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அரசரை நியமிப்பதும் அரசரை கவிழ்ப்பதும் ஆண்டவருடைய நேரம். அவர் நினைத்தால் அவருடைய நேரத்தில் அதை செய்வார். ஆயத்தமாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்வார். ஆமென். உயிர்த்தெழும் நேரம், resurrection. உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார் 3ஆம் நாளிலே. The 11 were not ready, the 1100 were not ready. ஒரு விசுவாசியும் தயாராக இல்லை. ஆனால் அதிகாலை விடிந்து வரும் வேளையிலே மனிதருக்கு காத்திருக்காமல், சபைக்கும் காத்திருக்காமல் அவர் கிரியை செய்தார். அவர் பனியை போல் இருப்பவர். கவனித்து கேளுங்கள். அவர் பனியை போல் இருப்பவர். நாம் ரெடியா இருந்தால் தான் அல்ல,
ரெடியா இல்லாவிட்டாலும் அவருடைய காரியத்தை செய்வார். There is one such thing. அப்படி தேவன் செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன? Matthew 25 first 13 verses, 25ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள் மத்தேயுவிலே. எவருக்காகவும் ஆண்டவர் காத்திருக்காமல் செய்ய இருக்கிற ஒரே ஒரு வேலை இருக்கிறது. அது இயேசுவின் இரண்டாம் வருகை. The second coming of Jesus Christ. Hallelujah. சபை ரெடியா இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, பாஸ்டர் ரெடியா இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, யார் ரெடியா இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வேலை வந்தது என்று பிதா சொல்லும் போது, the son will come to gather those that are prepared. ஆயத்தமாய் உள்ளவர்களை சேர்க்க அவர் வருவார். 10 பேர் புறப்பட்டார்களே, 5 பேர் தானே ரெடியா இருக்கிறாங்க, இன்னும் 5 ரெடி ஆகட்டும் என்று காத்திருப்பதில்லை. பனி மனுஷருக்கு காத்திருக்காமல் தாமதியாமல் வருவதை போல வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரம் ஒரு நாள் வர இருக்கிறார். ஆயத்தமாய் இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்லாவிட்டால் நிரந்தரமாக கைவிடப்படுவார். இந்த மேஜை என்ன சொல்கிறது? இந்த மேஜை சொல்வது இயேசு சீக்கிரம் வர இருக்கிறார். இயேசு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வருவீராக. நீர் பனி போல் வருகிறவர், யாருக்கும் காத்திராமல் நீர் இறங்கி வரும் அந்த நாளிலே உம்மை சத்திக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. Hallelujah. Hallelujah. If you really want to experience this God who works like a dew, பனியை போல் கிரியை செய்கிற அந்த தேவனின் ஆசீர்வாதத்தை, உயிர்ப்பிக்கும் அவருடைய கிருபையை, அமைதியாக வலிமையாக செய்யும் அவருடைய அற்புத செயலை, அமைதியாய் வரும்போது சந்திக்க ஆயத்தமாயிருக்கும் தேவ கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. 1, ஓசியா 6:4. ஆண்டவர் விரும்பாத பனியை குறித்து ஆண்டவர் விரும்பாத ஒரு தன்மை உண்டு. அது என்னவென்றால், பனி இருக்கும், வெயில் வந்துவிட்டால் அது உருகி போய்விடும். அதை தேவன் விரும்புவதில்லை. இங்க எப்ராஹிமை பார்த்து சொல்கிறார், எப்ராஹிமே, நீ பக்தியா இருக்கிறாயப்பா, ஆனா உன் பக்தி எப்படி இருக்குன்னா, ஒண்ணுமே நடக்காட்டா நல்லா இருக்கு, கொஞ்சம் பிரச்சனை வந்தா ஆவியா மாறிடுது. ஆவியினால் நடத்தப்பட வேண்டிய ஆள் ஆவியா மாறிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். It evaporates. Your godliness evaporates. Your commitment evaporates. கர்த்தர்ட்ட இந்த மேஜைக்கு முன்பதாக ஒரு தீர்மானம் செய்ய கேட்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பக்தியோ ஜெபமோ என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உறுதியோ ஒரு நாளும் பிரச்சனை நெருக்கத்திலே நீராவியாய் மாறிவிடக் கூடாது கர்த்தாவே. அது உறுதியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. சில நிமிடங்களுக்கு, சில மணி நேரத்திற்கு, வாரத்தின் ஒரு நாளிலே ஒரு மணி நேரத்திற்கு இருக்கும் ஒரு பக்தியாக அல்ல, என்றும் நிலைத்திருக்கும் பக்தியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. Deuteronomy 28:15 and 22. உபாகமம் 28:15-22. ஆண்டவரிடத்திலே மௌனமாய் இறங்கி வருகிற ஆசீர்வாதத்திற்கு அடையாளமான பனி இருப்பதை போல கர்த்தர்கிட்ட இன்னொரு ஐட்டம் இருக்குது. அந்த பனிக்கு பெயர் விஷப்பனி. என்ன பனி? மில்டியூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த முதல் பனி உலர்ந்ததை உயிர்ப்பிக்கும், காய்ந்ததை கனி கொடுக்க வைக்கும். ஆமென். இந்த பனியோ பசுமையாய் இருப்பதை பட்டு போக செய்யும், பலன் தருவதை இல்லாமலாக்கும். ஹல்லேலூயா. பயபக்தியோடு கேட்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பனி என் வாழ்க்கையிலே எந்த கட்டத்திலும் வராதபடி நான் காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. 15ஆம் வசனத்திலே சொல்கிறார், நான் சொல்வதை நீ கவனமாய் கேட்டு செவி கொடுத்து கை கொள்ளுவாயாகில் இது வராது. கை கொள்ளாவிட்டால் விஷப்பனி என்று ஒன்று உண்டு, அது வாழ்க்கையில் இருப்பதை இல்லாமல் ஆக்கிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பயபக்தியோடு ஒரு தீர்மானம் செய்வோமாக. ஆண்டவரே, நீர் சொல்வதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நீர் சொல்வதை முதலாவது கவனித்து கேட்க உதவி செய்யும். நீர் பேசும்போது காதை அடைத்துக் கொள்ளாதபடி கர்த்தர் என்னை காத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். 3வது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரை கிதியோனை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் என்னை தெரிந்து கொண்டீர் என்று சொன்னால் என் தோலை நான் விரிக்கிறேன். என் தோல் இல்லை, ஆட்டு தோலை நான் விரிக்கிறேன். ஆண்டவரே, தயவு செய்து முதல்ல பனி அங்க பெயட்டுங்கிறதாவே. நீர் பனியா இருக்கிறீர், அந்த பனி
வேறு எங்கேயும் படுவதற்கு முன்பு என் சொந்த வாழ்க்கையிலே படுவீராக, என் சொந்த குடும்பத்திலே இறங்குவீராக. ஆமென், ஆமென். கர்த்தர்ட்ட கேட்கிறான், சரி என்று சொன்னார். அன்றைக்கு தோலில் மட்டும்தான் பனி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள் கேட்கிறான், என்னை நனைத்த இதே பனி என்னை சுற்றிலும் இருக்கும் எல்லாரையும் நிறைப்பதாக. அல்லேலூயா. இன்றைக்கு ஜெப நேரத்தில் அதை பண்ண போகிறோம். ஆண்டவரே, அவர்கள் இவர்கள், முதலாவது நான். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தின் மேல் தேவனுடைய கிருபையின், தேவனுடைய தயவின் பனி, தேவனுடைய வல்லமையின் பனி, தேவன் உன்னை உயிர்ப்பிக்கும் அந்த அற்புதமான பனி என் வாழ்க்கையில இறங்க வேண்டும், என் குடும்பத்தில் அது இறங்க வேண்டும். அதற்கு பின்பு ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் அதே பனி இறங்க வேண்டும். நான் அடைந்த மாற்றம் அவர்களும் அடைவதற்கு God soak me with a dew from heaven. Soak everybody with a dew from heaven. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஒன்றை மனதில் வையுங்கள், ஆட்டுத்தோலை போடுகிறேன். ஆட்டுத்தோலை கசக்க முடியாது, காய்ந்த தோலை மடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. சுருட்ட முடியும். ஆமென். ஆனா பனி இறங்கிட்டுனா சுருட்ட இல்லை, பிழிய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். The leather becomes cotton. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The stiffness is gone. There is flexibility in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ பனி உங்களை நனைத்தது என்று எப்படி தெரியும்? அதற்கு பின்பு முரட்டு பிடிவாதம் இருக்காது, அதற்கு பின்பு வரட்டு வைராக்கியம் இருக்காது. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ என்று முழுவதும் நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வார். And when the dew comes on you, கர்த்தருடைய கிருபை, தயவு, வல்லமை, இரக்கம் உங்கள் மேல் வரும்போது அதை தரையிலே கொட்டி விடாதிருங்கள். ஒரு கிண்ணியிலே வைத்து பத்திரமாய் பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்வாரா. இட்ஸ் வேல்யூபிள். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, உயிர்ப்பிக்கும் பனியே, நீர் குறித்த பாதையை விட்டு நான் எதையோ காண்டு விலகி இருந்தால் மீண்டும் அந்த இடத்திற்கு கொண்டு வருவீராக. எனக்குரிய மேன்மை இல்லாமல் இழந்து குழியில் இருந்தால் நான் இருக்க வேண்டிய இடத்திற்கு என்னை உயர்த்த இன்று காலையில் என்னை உயிர்ப்பிப்பீராக. ஹல்லேலூயா. உம்முடைய வாக்கை கடைபிடிக்க முடியாமல் தடுமாறுகிற இடத்தில் இருந்தால் நீர் என்னை மீண்டும் உயிர்ப்பித்து ஆண்டவரே, உம்முடைய வாக்கை சாட்சியாக கை கொண்டு நடக்க கர்த்தர் என்னை புதுப்பிப்பீராக. என் வாழ்க்கையிலே உம்முடைய கிரியைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவனே நீர் இறங்கி கிரியை செய்வீராக. பனி போல் இருக்கும் கர்த்தாவே, நீர் இறங்கி கிரியை செய்வீராக. கேட்க எனக்கு தகுதி இல்லை, கேட்க எனக்கு தைரியமும் இல்லை. உம்முடைய கிருபையின்படி நீர் என்னில் இறங்குவீராக. உம்முடைய நீதியின்படி என்னில் இறங்குவீராக. உம்முடைய வாக்கின்படி நீர் என்னில் இறங்குவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, நான் வருந்தி கேட்கும் ஆசீர்வாதம் அல்ல, நீர் விரும்பி தரும் ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் எனக்கு வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிடிவாதமாய் கேட்கும் காரியம் அல்ல, நீர் ஆசையோடு தீர்மானித்த நன்மை என் வாழ்க்கையில் வருவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எந்த தளத்தில் இருந்தாலும் கெஞ்சி கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக.